யூதர்கள் வந்து பிரிஞ்சுட்டாங்க, அந்த இடத்துல இருந்து பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் ரெண்டு முக்கியமான ஒரு திருப்பு முனை அப்படின்னு சொல்லலாம் இந்த ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும். இதை சார்ந்து நம்ம இந்த வீடியோ பதிவுல பேச போறோம். இதுதான் நான் ரொம்ப ரொம்ப சுருக்கமா சொன்ன விஷயம். இதை விட சுருக்கமா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. ஆக்சுவலா வந்து இந்த ரோமன்ஸ் நடத்தின அந்த படைக்கு அப்புறம் வந்துட்டு அங்க வந்து ரோமன் ஃபோர்ட் கட்டப்படுது, ஃபோர்ட் ஆண்டோனி அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து அதுக்கு பேர் வந்து டோம் ஆஃப் த ராக் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து அது இஸ்லாமியர்களோட கையில இருக்கு, ஜோர்டான் இஸ்லாமியர்களோட கையில தான் அது இருக்கு. முழுக்க முழுக்க அங்க கட்டப்பட்ட அந்த டோம் ஆஃப் ராக்கும் சரி, நார்த் சைட்ல கட்டப்பட்டிருக்கு, சவுத் சைட்ல வந்து ஒரு மாஸ்க் இருக்கு, அல் அக்ஸா மாஸ்க் அப்படிங்கிறது. இது வந்து 3 மதத்துக்குமே வந்து இந்த ஜெருசலம் அப்படிங்கிற ஒரு இடம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த இடம். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சந்ததிகள் முழுமையாக அங்கதான் வாழ்ந்திருக்கு. அவங்களுடைய 2 கோயில்களும் அங்கதான் கட்டப்பட்டிருக்கு. சாலமோனுடைய டெம்பிளும் ஹீரோட டெம்பிளும் ரெண்டும் அங்கதான் கட்டப்பட்டிருக்கு. கிறிஸ்துவர்களை பொறுத்த வரைக்கும் ஜீசஸ் அங்கதான் பிறந்தாரு. ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி பெத்லஹேம் அப்படிங்கிற ஒரு இடத்துல பிறந்தாரு. அதுக்கப்புறம் குரூசிபிகேஷன் ஆனது அந்த ஜெருசலத்துல தான் குரூசிபிகேஷன் ஆன இடம். அதுக்கப்புறம் இஸ்லாமிகளை பொறுத்த வரைக்கும் 3வது ரொம்ப ரொம்ப சிறப்பு மிக்க ஹோலி லேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு மிக்க இடம். இன்ன வரைக்கும் இப்போ வந்து இஸ்லாமியர்களுக்கு இன்னும் இஸ்லாமியர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு மிக்க இடம். அதாவது முதல் வந்து மெக்கா, 2வது வந்து மதீனா, 3வது வந்து ஜெருசலம் தான். ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய அந்த டோம் ஆஃப் த ராக் அப்படின்னு இருக்கக்கூடிய இடம், அந்த அல் அக்ஸா மாஸ்க் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த மாஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாஸ்க் இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து இஸ்லாமியர்கள் முழுவதும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமியர்களுக்கும் வந்து ஒரே ஒரு டைரக்ஷனை பார்த்து தான் வந்து துதிப்பாங்க. ஆக்சுவலா வந்து காபாவுன்னு, அது வந்து கடவுள் கிடையாது. ஆக்சுவலா வந்து அதை வந்து கடவுளா நினைச்சு கும்பிடுறது கிடையாது. பட் அது வந்து டைரக்ஷன், உலகத்துல எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் பார்த்து துதிக்க கூடாது அப்படிங்கறக்காக, ப்ரே பண்ணக்கூடாது அப்படிங்கறக்காக ஒரு டைரக்ஷன் வைக்கணுங்கிறதுக்காக அந்த கல் இருக்குது. ஆக்சுவலா காபாங்கிற அந்த ஸ்டோன் இருக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்டோனை பார்த்தா எல்லாரும் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து அதை பார்த்து வந்து அந்த டைரக்ஷனை பார்த்து தான் வந்து ப்ரே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து என்ன டைரக்ஷனா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அல் அக்ஸா மாஸ்க் தான் டைரக்ஷனா இருந்துச்சு. அது வந்து ஒன் ஆஃப் த வெரி ஸ்பெஷலான திங். 2வது முக்கியமான விஷயம் வந்து ப்ராஃபட் முகமது வந்து ஹெவனுக்கு போனது வந்து அந்த இடத்துல இருந்து தான் போனாரு, அந்த டோம் ஆஃப் த ராக்ல இருந்து தான் போனாரு அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டரியும் இருக்கு. பிளஸ் 3 பேத்துக்கும் காமனா இருக்கக்கூடிய ஒரு ஹிஸ்டரி வந்து அந்த டோம் ஆஃப் த ராக்ல வந்து ஒரு ஹிஸ்டரி இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அப்ரஹாம் வந்து அவருடைய பையனை வந்துட்டு கடவுள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்லுவார். ஸோ அந்த ராக்ல தான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு முயற்சி செய்வார். ஸோ அதனால அந்த ராக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபி பண்ற இடம். இது வந்து இஸ்லாமியர்களுக்கும் சரி, கிறிஸ்துவர்களுக்கும் சரி, யூதர்களுக்கும் சரி. அது வந்து ஒரு 36 ஏக்கர் இடம். அந்த முழு இடம் வந்து ஒரு 36 ஏக்கர் இடம். இப்போ வந்து அது இஸ்லாமியர்கள் கையில தான் இருக்கு. இது முழுக்க இஸ்ரேல் வந்து தன்னோட கைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஆசை. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பர்டிகுலருடைய வெளி இடம் இருக்கு பாத்தீங்கன்னா, அதாவது அந்த 36 ஏக்கருடைய வெளி சேவர்ல வந்துட்டு வெஸ்டர்ன் வால் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அது வந்து முழுக்க இப்ப வந்து யூதர்கள் பாத்தீங்கன்னா அந்த வால்ல போய் இடிச்சு ப்ரே பண்ணுவாங்க. ஆக்சுவலா அதை அந்த வால்ல போய் தலையை முட்டி ப்ரே பண்ணிக்குவாங்க. ஆக்சுவலா அந்த வெஸ்டர்ன் வால் அப்படிங்கிற இருக்கக்கூடிய இடம் தான் உண்மையாக இந்த ஹீரோடு கட்டின 2வது வழிபாட்டு ஸ்தலம் அப்படின்னு சொல்லி யூதர்கள் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் உண்மையான